குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. நல்லா கேளுங்க. 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஏன் இதை டெய்லி சொல்லிகிட்ருக்குறோன்னா, நீங்கள் பலமாக தெரிஞ்சுக்கணும். இது உலகத்தார் பேசுகிற மாதிரி பேச்சு கிடையாது. இந்த உலகத்தாருங்க இருக்காங்க பாருங்கள், ஒன்றுமே தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன கேட்குறீங்க, அது என்ன, அது நம்ம என்ன சடங்கு, நம்ம சம்பிரதாயம் இருக்குதே, நம்ம சாமி கும்பிட்றோமே, இப்படிலாம் பேசுவாங்க. அது உலகத்தாருங்க பேசுகிறது. இது வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறது. இந்த உலகத்தாருங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. யாருமே இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணதே கிடையாது. ரைட்டுங்களா? இதை பற்றி ஆராய்ச்சி யாருன்னா பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துட்டு வாழ்ந்துனே இருக்கிறாங்க. அவங்க உபதேசம் நீங்கள் கேட்கக்கூடாது. 25 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக இறங்கி ஆராய்ச்சி பண்ணவங்க நம்ம. ஆனால் அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை விட பயங்கரமான பவர்ஃபுல் விஷயம் இங்கே பேசுகிறோம். இதை கேட்குறதுக்கு தான் நீங்கள் அதிகம் நாட்டம் காண்பிக்க வேண்டும். இதை தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுத்து சொல்கிறேன், இதை கேளுங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஆனால் இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறத கேளுங்க. ரைட்டுங்களா? அப்படி நீங்கள் டெய்லி நீங்கள் பலமாக இதை கேட்டுட்டு அவங்க கேட்குறத அவங்க சொல்கிறத கேட்காம இருந்துட்டு இதை பலமாக கேட்டிங்கன்னா நீங்கள் பலப்படுவீங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், கடவுள் வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குனார். ஓகேங்களா? இந்த சிஸ்டம்லாம் யாருக்கு நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்ருக்கோம். இது இல்லாமல் பேசுகிறவங்க பேச்சை கேட்கக்கூடாது. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவர் என்னமோ சொல்கிறாருங்க, அதெல்லாம் கரெக்டு கிடையாதுங்க, நம்ம சம்பிரதாயம் நம்ம சடங்கு தாங்க கரெக்டுன்னுவாங்க. ஆனால் இது நான் சொல்கிறது வெறும் உபதேசம் மட்டும் இல்லை வெறும் ஃபைண்டிங் மட்டும் இல்லை, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் சொல்கிறோம். அப்போ கடவுள் ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காரு. அது என்ன சிஸ்டம்னா, கடவுள் இருப்பார். ஓகே, விநாயகர் அமிச்சார் இந்த உலகத்துக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் வந்து பிள்ளையானவர் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகும்போது என்ன சொன்னார், நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு உயிரானவரை அனுப்புகிறேன். தட் இஸ் ஆத்மாவை அனுப்புகிறேன். அதான் உயிரானவர். அவரை அனுப்புகிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் உனக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுதான் உண்மை. அந்த உயிரானவர் வராமல், உயிரானவருடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் வாழ்ந்தால் தொற்று போவீர்கள். அதனால்தான் அந்த சிஸ்டத்தை உருவாக்குனார். இந்த சிஸ்டத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்கவே இல்லை. இந்த சிஸ்டத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்காமல் கெட்ட சக்தி என்ன பண்ணிடுச்சு, நீ சடங்கு சம்பிரதாயம் பண்ணிவிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போயிட்டே இரு, இதெல்லாம் புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் இவங்களும் அதே புரிஞ்சுக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டு ஜென்ரேஷனாக அது மாதிரி உருவாக்கி விட்டாங்க. இப்போ என்னாச்சு, எல்லா ஜென்ரேஷனும் அதை கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க அதான் கரெக்டு அப்படின்றாங்க. கெட்ட சக்தி அந்த மாதிரி பண்ணிடுச்சு பாருங்கள். ஆனால் கடவுளுடைய சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஆயிரம் வருஷமாக அப்படி தான் இருக்குது. சிஸ்டம் கிளியராக இருக்குது. இந்த சிஸ்டம் தெரியாமல் வாழ்கிறவங்க தான் தோற்று போனவர்கள். இந்த சிஸ்டம் தெரிந்து வாழ்பவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். ஏன்னா இந்த சிஸ்டம் பிரகாரம் வந்தீங்கன்னா கடவுள் இருக்கார். நான் சொன்னல, கடவுள் என்ன சிஸ்டம், கடவுள் இருக்கார், பிள்ளையானவர் இந்த உலகத்துக்கு அமிச்சார். அப்புறம் இவர் போயிட்ட அப்புறம் உயிரானவர் உங்கள் உள்ளத்தில் அமிச்சிட்டு, ஏன் உள்ளத்தில் அமிச்சாருன்னா உங்கள் காது இருக்குது பாருங்கள், 2 காதையும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்னென்னா, கெட்ட சக்தி இருக்கான் பாருங்கள், கெட்ட சக்தி இந்த உலகத்தில் இருக்கான் பாருங்கள், அவன் தொணன்னு பேசிகிட்டே இருப்பான். சிஸ்டம் புரிஞ்சுங்க. நல்லா திருப்பி சொல்கிறேன், ஏதோ திடீர்னு நான் ஏதோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சிஸ்டத்தை புரிஞ்சுங்க. கடவுள் வந்தார், கடவுள் இருக்கார், பிள்ளையானவர் இந்த உலகத்துக்கு அமிச்சு மனுஷனோட எல்லா வினையும் கையில் எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணார், மனுஷங்கிட்ட சொன்னார், நான் எல்லாம் ஜெயிச்சிட்டேன், நான் இனிமேல் இதை சொல்லுவேன், நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும், நீ கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு உயிரானவர் அனுப்புவேன், உன் காதில் நான் பேசிகிட்டே இருப்பேன், என் பேச்சை நீ கேட்டுகிட்டே இருக்கணும், அவன் பேச்சை கேட்கக்கூடாது. பாருங்க, அவர் அது செய்கிற வரைக்கும் மனுஷன் என்ன பண்ணால் அவனுடைய பேச்சே கேட்டுட்டு இருந்தான். கெட்ட சக்தியோடைய பேச்சே கேட்டுட்டு இருந்தான். எப்போ பிள்ளையானவர் வந்தாரோ, அவர் பலத்தை கொடுத்தாரோ, எப்போ யார் பிள்ளையானவரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்களோ, நீங்கள் இனிமேல் அவன் சத்தத்தை கேட்கவே மாட்டீங்க. யார் சத்தத்தை கேட்பீங்க? கடவுளுடைய சத்தத்தை கேட்பீங்க. கடவுள் பேசுகிறத கேட்பீங்க. உயிரானவர் சொல்கிறது கேட்பீங்க. பிள்ளையானவர் சொல்கிறது கேட்பீங்க. இதுதான் உங்கள் காதில் அப்படியே ரீங்காரம் விட்டுட்டே இருக்கும்.
இல்லன்னா வச்சுக்கங்களேன், இந்த பிள்ளையானவர புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், கடவுளானவர புரிஞ்சுக்காம, பிள்ளையானவர புரிஞ்சுக்காம, உயிரானவர புரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகத்தாருங்கள மாரி தான். திரிஞ்சுட்டே இருப்பீங்க. அவன் பாட்டுக்கு காதுல பேசிட்டே இருப்பான். ரீங்காரம் அடிச்சுட்டே இருப்பான். வினைகளெல்லாம் சொல்லிட்டே இருப்பான். அதாவது பாவ சிந்தனைகளை அப்படியே குடுத்துட்டே இருப்பான் உங்களுக்கு. "அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதுதான் என்ஜாய்மென்ட்டு. போ என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் சொல்லுவான், "உனக்கு பணமே இல்ல பாரு, கஷ்டத்துல இருக்க பாரு, லோன் வாங்கு. அந்த 2 பைசா வட்டியில வாங்கு, 3 பைசா வட்டியில வாங்கு, இல்ல அந்த பேங்க்ல வாங்கு, இந்த பேங்க்ல வாங்குன்னுவான். லோன் இல்லாம நீ வாழவே முடியாதுன்னுவான்." அதெல்லாம் நெறைய பேர கேட்டு பாருங்க, உலகத்தாருங்க கேட்டு பாருங்க. என்ன பண்ணா, "லோன் இல்லாம எப்படிங்க வாழுறதுன்றான்." ஏன்னா, அந்த மாரி இவன் பேசி, 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 பேசி அந்த மாரி அப்படியே அப்படியே அமுக்கி விட்டான் அவன. சொல்ல புரியுதுங்களா? ஆனா, கடவுளுடைய உயிரானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா, அவரு அதுக்கு எதிரா பேசுவாரு. "இல்லடா, அவன் பேச்ச கேட்காதன்னுவாரு." "இல்ல, இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா டேய். உன் கடன்லாம் இல்லாம வாழலாம்டா நிச்சயமா. நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னுவாரு. வியாதிய பத்தி வியாதிய பத்தி பயங்கரமா கிளப்பி விடுவான். சின்னதா எதனா உள்ள தோணுனாலே தொடங்கிடுவான். ஐயோ! இதுவா இருக்குமோ? அதுவா இருக்குமோ? தொடங்கிடுவான் அவன். புரியுதுங்களா? இத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவன் பேச்ச தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். இனிமே இந்த பேச்சு இல்ல, உயிரானவர் பேச்ச எனக்கு கேட்கணும்னு துடிப்பு வரணும் உங்களுக்கு. துடிப்பு வரணும். இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து தெரியாம தான் திரிஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்தில இருக்கிறவங்க. அவர் சொன்னார், "எங்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுக்கு சாமிய தெரியும். எங்களுக்கு சாமிய தெரியும்." "ஓ! எங்களுக்கு சாமிய தெரியும். எங்களுக்கு முருகன தெரியும். எங்களுக்கு பிள்ளையார தெரியும்." கிடையாதுங்க. அவர உண்மையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிள்ளையாரையும், முருகன்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அழகா இந்த சத்தத்த கேட்பீங்க. அழகா அவர் பேசுவாரு. ஏன் அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. கோயிலுக்கெல்லாம் போறீங்க. ஆனா, அவன் சத்தம்ல கேட்டுட்டே இருக்கீங்க. 24 ஹவர்ஸ் அவன் தானே பேசிட்டு இருக்கிறான். அவன கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருனா இருக்காங்களா உங்களுக்குள்ள? யாருனா ஒரு ஆள் இருக்காங்களா? உங்கள அந்த அந்த சத்தத்த கண்ட்ரோல் பண்ணி, ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தர்றதுக்கு? அந்த ஃபில்டர் பண்ணி தர்றதுக்கு தான் இவரு இந்த சிஸ்டத்த பண்ணாரு. உயிரானவர கொண்டு வந்து குடுத்தாரு. அவரு இருந்தாருன்னா ஃபில்டர் பண்ணிடுவாரு. இந்த கெட்ட சக்தி பேசுற பேச்செல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, "டேய் நீ கெளம்பு" அப்படின்னுவாரு. அப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாரு, "நீ நான் சொல்றத கேளுப்பா. நான் சொல்றது அவன் சொல்றது கேட்காதன்னு" சொல்லுவாரு. சத்தமா பேசுவாரு. அப்படி ஒரு ஆள் வருவாரு உங்களுக்கு. இந்த கடவுளானவரோ, பிள்ளையானவரோ, உயிரானவரோ தெரியாது உங்களுக்கு. வெறும் அந்த விஷயத்த பிள்ளையார சரியா புரிஞ்சுகிட்டு வாழணும்னு நெனைக்காதவங்களுக்கு, யாரெல்லாம் அது அது போதும், நாங்க என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தோமே, அதே போதும் அப்படின்றவங்களுக்கு அவர் சத்தமே கேட்காது. அவரு சத்தமே கேட்காது. அவன் சத்தம் மட்டும் தான் கேட்கும். அவன் சொல்றதெல்லாம் போய் விழுந்து, பாடுபட்டு, உருண்டு, பெரண்டுட்டு இருப்பாங்க. நீங்க உருளாம, பெரளாம, அவன் சத்தத்த கேட்காம, கடவுள் சத்தத்த கேட்கணும், உயிரானவர் உங்க காதுல எப்பவுமே பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள நல்லா தெரிஞ்சுங்க. உலகத்தாருங்க ஸ்டைல்லேருந்து வெளிய வாங்க. இந்த ஸ்டைலுக்குள்ள நுழையுங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள நுழையுங்க. கடவுள் செஞ்ச சிஸ்டத்துக்குள்ள நுழையுங்க. நுழையும்போது என்ன ஆகும்? அவருடைய சத்தம் உங்களுக்கு சத்தமா கேட்கும். பலமா கேட்கும். எந்த விதத்திலயும் இவன் கெட்ட சக்தி உங்ககிட்ட பேசும்போது, அதை தடுத்து நிறுத்தி, உங்களுக்கு பலமா பேசுவாரு. "இல்லடா அப்படி கிடையாது. அவன் சொல்றது சொல்லிட்டு போட்டும். நான் இருக்கிறேன் உன் கூடன்னுவாரு." இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாரி சத்தத்தை கேட்க ஆசைப்படுங்கள். உலகத்தில எவ்வளவோ விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை மிளிர்ந்துரும். உங்களுடைய வருங்கால வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய உங்களுடைய பின்காமிகள், உங்களுக்கு வர்ற ஜெனரேஷன் பிரமாதமா இருக்கும். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பலமா எழும்புவாங்க. அவங்களும் அது மாரி கேட்க தொடங்குவாங்க. அவங்க அந்த சிஸ்டத்துலேருந்து வெளிய வருவாங்க. அந்த சிஸ்டத்துலேருந்து இழுத்து வெளிய போடுங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து விடுங்க. அப்ப பாருங்க அவங்க வாழ்க்கை எவ்வளோ செழிப்பா இருக்கும். எவ்வளோ அழகா என்ன கேட்பாங்கன்னு பாருங்க. இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப ஏதோ கேட்டுட்டு இருக்காள் தான் எப்ப பாரு மொபைல் வேணும். எப்ப பாரு மொபைல் கையில வேணும். எப்ப பாரு நோண்டின்னு இருக்கணும். எப்ப பாரு எதனா சிலுபிஷம் பண்ணிட்டு இருக்கணும். இது மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே எதுக்கு தெரியுமா? அவன் பேச்ச தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க உயிரானவர் பேச்ச அவங்களுக்குள்ள நுழைச்சிங்கன்னு வச்சுங்களேன், வித்தியாசமா பிஹேவ் பண்ண தொடங்குவாங்க. பெரிய வெற்றி வாழ்க்கை பார்ப்பாங்க. நல்ல வாழ்க்கை பார்ப்பாங்க. ஒழுக்கமா இருப்பாங்க. பெரிய பெரிய நன்மைகள் செய்வார்கள். இந்த நன்மை உங்களுக்கு வேணும்னா, கெட்ட சக்தியின் பேச்ச கேட்காம இருங்க. உயிரானவர் சத்தத்த கேளுங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள வாங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.